கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 10 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. ஏசாயா 51:22. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எதில் கடந்து தத்தளிச்சிட்ருக்கிறீங்க? கடனில் தத்தளிக்கிறீங்களா? வியாதியில் தத்தளிக்கிறீங்களா? தோல்வியில் தத்தளிக்கிறீங்களா? அவமானத்தில் தத்தளிச்சிட்ருக்கிறீங்களா? எந்த காரியத்தில் தத்தளிச்சிட்ருக்கிறீங்க? இல்லை, தீராத ஒரு பெரிய மீண்டு வர முடியாத பாவத்தில் விழுந்து கிடந்து வெளியே வர முடியாமல் தத்தளிச்சிட்ருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தத்தளிச்சிட்ருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரம் வெளியே போயிடுச்சுன்னா ஆசீர்வாத பாத்திரம் உங்கள் கையில் வருதுன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி எதெல்லாம் நினச்சி நீச்சல் போட்டு இதை தாண்டி வர முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களோ, கடன் என்கிற கடலில் மாட்டிக்கிட்டேன், நீச்சல் அடித்து வெளியே தப்பிச்சு வரலான்னு பார்க்குறேன், வரவே முடியலை, நடு கடலில் கிடக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். உன் கடன்களை அடைக்க நீ எவ்வளோ பெரிய கோடி கடன் வச்சுருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அதெல்லாம் அடைச்சி அதிலிருந்து தத்தளிச்சிட்ருக்கிற ஒன்றை வெளியே கொண்டு வந்து சமாதானத்தின் பாத்திரத்தை நீ அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை சிலர் நோயில் கடந்து தத்தளிச்சிட்ருப்பாங்க, கேன்சரில் தத்தளிச்சிட்ருப்பாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால டயாலிசிஸோ இல்லைன்னா இருதய வியாதியோ, ஹாஸ்பிட்டலும் கையும் ஐசியூவும் கோர்ட்டும் கேஸும் போலீஸ் ஸ்டேஷனும் இப்படி எங்கெல்லாம் கடந்து தத்தளிச்சிட்ருக்கிறீங்களே, எல்லா தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் பிடுங்கி போட முடியும். ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்பட்டேன், போதும் ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பணியிருந்தால் கூட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மீதி இருக்கிற காலங்கள் நான் பரிசுத்தமாக சந்தோஷமாக உமக்கு பிரியமாக வாழ்னேன்னு ஆசைப்படுறேன்னு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி பத்மாவதி ஃப்ரம் கோயம்புத்தூர். தொலைக்காட்சி வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை குடும்பமாக பார்த்து வருகிறோம். 25 வருடங்களாக என் மகன் தலையின் உள்பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு தலைவலியினாலே துடித்து கொண்டிருந்தான். பல மருத்துவமனைகளில் காண்பித்தும் தலைவலி குறையவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தொலைக்காட்சியில் தேவ செய்தி வழங்கி ஜெபித்த போது, யாரெல்லாம் சரீரத்தில் கட்டிகள் காயங்கள் மூலம் இரத்த கசிவுகள் ஏற்பட்டு கஷ்டப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்ட இடத்தில் கையை வைத்து என்னுடன் இணைந்து ஜெபியுங்கள் என்று சொன்னபோது, என்னுடைய மகனும் அவனுடைய தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தான். என்ன ஆச்சரியம்! ஜெபித்த அந்த நொடியே என்னுடைய மகனுக்கு இருந்த தலைவலி முற்றிலும் நீங்கிவிட்டது. மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தபோது மருத்துவர் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய மகன் பரிபூரணமாக சுகமாகிவிட்டார் என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நல்ல சாட்சியை கேட்டீங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நமக்கு கோயம்புத்தூர் ஆறுதலின் தோட்டத்தில் நம்முடைய ஜெப மையத்தில் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. இன்றைக்கி நம்முடைய குட்டி தீர்க்கதரிசி ஜெஃப்ரின் ஜோயல் அவர்கள் இன்றைக்கி தேவ செய்தியை கொடுத்து ஜெபிக்க இருக்கிறார்கள். அவர் மூலமாக நிறைய அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. 25 வருஷ தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு நொட்டிப்பொழுதில் ஜெபிக்கிற நேரத்தில் அற்புதத்தை செய்த தேவனே, இந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் முழந்தாள் படியிட்டு நிற்கிற, தலைகளை தாழ்த்தி நிற்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே என் பிள்ளைகளை தத்தளிக்க பண்ணுகிற பாத்திரம் எதுவாக இருந்தாலும், எந்த சம்பவமாக இருந்தாலும், இந்த நிமிஷத்தில் கர்த்தர் அதிலிருந்து என் பிள்ளைகளை பிடுங்கி வெளியே எடுத்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை பிடுங்கி போட்டு இவர்களை தனியாக பிடுங்கி எடுத்து இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அதிசயங்களை காணப்பண்ணும். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். நிறைய நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்,
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.